ஒரு பாடலை பாடி நாம் தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலைங்கிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஆமென். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், கொண்டு மூடியே கண்மணி போல் காத்திரே. தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாத்திரே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல்வெளியில் என்னை தினம் மீட்கிறேன், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறேன். சத்துருவின் கண்கள் காண என்னை யார், என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். ஆமென். சத்துருவின் கண்கள் காண என்னை யார், என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். நீரே என் பலன், காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், அவர் கண்மலையானவர், நம்மளை பாதுகாக்கிற கண்மலை, நம்மை பாதுகாக்கிற கண்மலை. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நீர் எங்கள் கண்மலையாய் இருக்கிறீர், எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள்
பலன் ஆண்டவரே, நீர் எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கண்மலை ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆமென், மகிமைக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆமென், உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில், உந்தன் சிறகுகளில் நிழலே, என்றென்றும் மகிழ செய்தி. ஆமென், உந்தன் சிறகுகளில் நிழலே, என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென், தூயவரே, என் துணையாளரே. ஹல்லேலூயா. பாத்திரரே. ஆமென், ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆராதிப்போம். ஆமென், உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆமென், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென், ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன, எந்தன் பலவீன நேரங்களில், எந்த ஆமென்
நாமத்தினால ஹalleluya அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வல்லமை உண்டு. ஹalleluya உம்முடைய நாமத்தினால வல்லமை உண்டு ஆண்டவரே. உம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, இரத்தத்தில் விடுதலை உண்டு. ஹalleluya மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே. ஹalleluya இன்னும் உயிரோடு இருக்கிறவர். உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கண்மலையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, எங்கள் கண்மலையானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தில் விடுதலை உண்டு. ஹalleluya ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, ஆமென். ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓ
ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல இந்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை நிறத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரை ஆளுகை செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தினாலே விடுதலை உண்டு. கர்த்தர் எங்களை விடுதலையாக்கினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பலன் எங்களுக்கு இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான அந்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வோம். நீங்க ஆளுகை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பதினஞ்சாம் அதிகாரத்திலே அடிக்கடி பார்க்குற வசனம் தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதாவது நாம் அவரை பின்பற்றுகிற ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிற ஒரு காரியம். அவர் எப்படி அவர் பின்பற்ற சொல்லுகிறார் அப்படிங்கிறதை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். அதுக்கு சில உதாரணங்கள் நமக்கு வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அந்த 10வது வசனத்தில், நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 12 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை. கற்பனை என்று சொல்லும் பொழுது கட்டளை, ஆண்டவர் கட்டளையாய் கொடுக்கிற ஒரு காரியம். அதாவது நான் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்கள் என்று தேவ சபையினுடைய போதகர் சொல்லல, மற்ற மனுஷர்கள் சொல்லல. உங்களையும் என்னையும் ரட்சித்த நமக்காக சிந்தின இரத்தம் சிந்தின, நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த, மறுபடியும் வரப்போகிற, நம்மிடத்திலே கேட்க போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்ல ஒரு வார்த்தை. அவர் தான் நமக்கு சொல்றார். இது வேற எந்த ஒரு பரிசுத்தவானும் பைபிளில் சொல்லலை, சொல்லுகிற காரியம் சொல்லலை. இந்த இடத்துல இயேசு தான் சொல்றார், நான் உங்களிடத்திலே அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனை, என்னுடைய கட்டளை. நான் உங்களுக்கு சொல்லுகிற கட்டளையாகவே நீங்கள் அதை என்ன செய்யணும், எடுத்துக்கிடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் என்ன செய்வீங்க, நினைத்திருப்பீங்க. அப்போ என்னுடைய கட்டளை, என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு வந்தால் நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ தேவ அன்பு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ நாம நம்முடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை நாம நேசிக்கிறோம், நமக்குண்டான காரியத்தை நாம நேசிக்கிறோம். ஆனா ஆண்டவராய் இயேசு சொல்லுகிற காரியம் மற்றவர்கள் நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். நான் உங்களிடத்திலே அன்பா இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்யணும், அன்பா இருக்கணும். கண்மையும் உண்டாவதா, ஹல்லேலூயா. அப்போ மத்தேயு
5:44-46 வாசிக்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. அப்போ மத்தேயுல ஆண்டவர் அப்படி சொல்றார், உங்க சத்துருக்களை நீங்க நேசிங்க, சிநேகிங்க. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற நபர்களிடத்தில் அன்பு காட்டுங்க அப்படி ஆண்டவர் சொல்றார். அவங்கள் மேல் எரிச்சல் கொள்ளாதீர்கள். தெரியும் உங்களுக்கு விரோதமா அவங்க பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு விரோதமா அவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜெபம் பண்ணும்போது தெரியும், ஆண்டவரே சொல்லலாம், நேரடியாக உங்களுக்கு தெரியலாம். மற்றவங்க சொல்லி நாம் அதை ஏற்றுக்க முடியாது. சிலவங்க சும்மா நாட்டுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம யாரையும் தீர்மானிக்கக்கூடாது, யாரையும் நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது, யார் மேலும் கோவப்படவே கூடாது. சிலவங்க அதுக்குன்னே சில ஆட்கள் ஏதாவது ஒன்று சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணிட்டு 2 பேருக்கு இருக்கிற உறவுகளை, அந்த நட்பை என்ன செய்வாங்க, பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் நம்பக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை நம்பக்கூடாது. நீங்களாம் நேரவே கேட்கலாம், என்னை பற்றி இப்படி நீங்கள் சொன்னீங்களாமே, சொன்னாங்க அப்படி கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அதை உறுதி பண்ணலாம். நியாயப்படுத்தினா அவங்க மேல் நமக்கு வருத்தம் வரவே வராது. நமக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த வருத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்ய முடியாது, பங்கெடுக்கவே முடியாது. ஏதோ சிரட்டை கீழே போட்டுட்டு ஆமாம் திருவிருந்து ஆராதனை எடுக்க மாதிரி இருக்கக்கூடாது. அந்த வாரம் மட்டும் தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிட்டு திருவிருந்து எடுக்கிறத, அது சில இடத்துல அப்படி இருக்குது. எங்கள் அத்தெல்லாம் அவங்க அப்படி தான் செய்வாங்க, எங்கள் மாமா அப்படி தான் செய்வான். அந்த வாரம் ஃபுல்லாக கல் குடிக்க மாட்டேன், என்ன நான் தான் வாங்கி கொண்டு கொடுப்பேன். பணம் காட்டுது. அப்போ அது மருத்துவ குணத்துக்காக வேண்டி அதை செய்ய மாட்டாங்க. அது தப்பு தானே, போதும் தானே. ரொம்ப படி தேய்ப்பாங்க எங்கள் அத்தை. என்னத்தை இன்னைக்கு நற்கரணையும் அப்படிமே. ஆமாம், நல்லா தேய்ச்சி கழுவுங்க. பல்லு நிறைய கரை இருக்குது, வெத்தலைக்காரை போயில வெத்தலாம் போடுவான். அன்னைக்கு போட்டு தேய்ச்சி ரொம்ப கழுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அப்போது அது இருக்குது. அப்போது ஒரு மனுஷர் மேலே நமக்கு ஒரு கசப்பு இருந்தாலே கர்த்தருடைய பந்தியில் நாம் என்ன செய்யக்கூடாது, பங்கெடுக்கவே கூடாது. நாம் அவங்கள மன்னிச்சிடணும், அவ்வளோ. அவங்க மன்னிக்கிறாங்க, நம்ம கிட்ட ஒப்புரவாகிறாங்க என்பது நமக்கு பெரிய காரியம் அல்ல. நாம அவங்கள என்ன செய்யணும், மன்னிக்கணும். நாம அவங்கள நேசிக்கணும். நாம அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நாம் என்ன செய்யணும், தெரியும் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்ககிட்ட நமக்கு என்ன, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம்னு சொல்லவே கூடாது. நமக்கு தெரிஞ்சு அவங்களிடத்துல சொல்லலாம், உங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது, நீங்கள் அதை சரி பண்ணுங்க, அது அப்படி இருக்கும். அவங்க கெட்டு போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஒருத்தங்க கெட்டு போகட்டும்னு நாம் நினைக்கவே கூடாது. அதுதான் அந்த வார்த்தை, கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்குறா. என்மையும் உண்டாவது. அல்லேலூயா. உன் இருதயத்தில் என்ன இருக்கிறது கர்த்தர் ஒருவர் தான் அறிவார். மனுஷங்கிட்ட மறைச்சிடலாம். சில ஆட்கள் நம்மகிட்ட அன்பாக சிரிச்சிரிச்சு பேசுவாங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், நான் அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அன்பாக பேசுவாங்க, ஆனால் இருதயம் ஃபுல்லாக என்ன குறித்தாலும் தவறான எண்ணங்கள் வச்சுருப்பான். அப்படி தான் பேசுவாங்க. பாஸ்டர் விட்டால் கெட்டு இல்லை அப்படிமா. ஐயோ பாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. எவ்வளவோ கஷ்டம் தாண்டி வந்திருக்கீங்க பாஸ்டர் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் என்னை பற்றி தவறாக சொல்லிட்டு வந்திருப்பாங்க. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. வார்த்தை நமக்கு நல்லா வாழ்த்துற மாதிரி இருக்கும், ஆனால் இருதயம் அவங்க மேலே ஒரு கசந்து கொள்ளுகிற ஒரு காரியம், அவரை குறித்து அவர்களை குறித்து தவறாக யோசிக்கிற காரியம், அடுத்தது என்ன பேசலாங்கிற யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் பார்ப்பார். அதை தான் நான் எப்பவுமே அதை நான் சொல்ல, நான் யாருக்கு பொதுவாக சொல்ல அப்படின்னா எல்லாரிடத்தையும் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் அதிகமாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பார். கண்டிக்கிறது தவறல்ல, கோபப்பட்டு கண்டிப்பது தவறல்ல, அவங்களை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறோம் தவறல்ல. கேட்காம போயிட்டு அதுக்கு ஒன்று நம்ம பரிசு சொல்ல முடியாது. நாம் சத்துருக்களை அதிகமாக நேசிக்கணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க செய்யறது அவங்களோடு, அது கர்த்தருக்கு உண்டான காரியம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கன்னு சொல்றார். நீ சுத்தமாக இருக்கணும்னு சொல்ற. நான் அப்பதான் உன்னை நீ என்னை தரிசிக்க முடியும். உன் இருதயம் சுத்தமாக இருந்தா நீ தரிசிக்க முடியும். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா.
வேற எதையும் அவர் பார்த்து நம்மளை பார்த்து ஏமாற மாட்டார். நான் நல்லா சிப்பாக போட்டிருக்கிறேன், இதை பார்த்து ஆண்டவர் எனக்கு சர்டிஃபிகேட் மார்க் கொடுக்க மாட்டேன். நான் கத்தருக்காக நாளைக்கு முடிய கூட உலகத்துக்கு வெட்டிக்கலாம், மீசை எடுத்துடலாம், இன்னும் நிறைய அர்ப்பணிப்பான காரியத்தை செய்யலாம். அதை பார்த்து எனக்கு மார்க்கு கிடையாது. என் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை கத்தர் பார்ப்பா. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு அவருடைய கட்டளை என்ன, அவருடைய கற்பனை என்ன அப்படின்னா, நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நம்ம அன்பு செலுத்துகிறோம். காண்கிற சகோதரத்தில் நம்ம அன்பு கூறல அப்படின்னா எப்படி காணாத ஆண்டவரிடத்தில் அப்படி அன்பு கூற முடியும் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாருங்க. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ அதுக்கு ஒப்பனையான நிறைய வசனம் சொல்லலாம், நேரம் இல்லை. 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம் 13, 4, 5, 6, 7. அன்பு தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, சினமடையாது, ஐயோக்கமானதை செய்யாது, இப்படிலாம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தருடைய அன்பு இருக்குமானால் அது சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகிப்புத்தன்மை உண்டாக்கும். அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால், ஒரு மனுஷனுக்குள்ளே கர்த்தர் சொல்லுகிற அன்பு இருக்குமானால் ஒரு சகித்து போகக்கூடிய எண்ணம் இருக்கும். அவங்க செஞ்சாங்க நான் செஞ்சேன் அப்படி இல்லை, சகித்து போகக்கூடிய எண்ணம். ஆனால் இதுக்கெல்லாம் நான் சகித்து தானே போகிறேன், அதனால் எனக்கு என்ன, எனக்கு நட்டம் தான் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு பேலனை வச்சிருப்பார். அது சொல்லுவையா, ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் என்று என்னுடைய கற்பனை கட்டளையாய் இருக்கிறது. சத்துருக்களை நேசிங்க, உங்களை பகைக்கிறவங்களை நேசிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 2வதாக யோவான் 13ஆம் அதிகாரத்திலே, யோவான் 13ஆம் அதிகாரத்திலே அந்த 14, 15 வாசிப்போம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவிதல் உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி நான் உங்களுக்கு மாதிரியை காமித்து. பாதம் கழுவுறதை குறித்து நம்ம ஜனவரி 1ஆம் தேதி பாதம் கழுவி தான் கர்த்தருடைய பந்தியை கொடுப்போம். சில சபையில் மாதம் பாதம் கழுவி தான். ஆனால் அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஞாயிற்று அந்த ராத்திரி வைக்கிறாங்க, ராபோஜனம், இரவு. அந்த வசனத்தை வச்சு இரவில் பாதங்கழிவு தான் அந்த கம்யூனிஸ்ட் சர்வீஸ் தனியாக நடத்துகிறாங்க. இரவில் தான் அவங்க நடத்துவாங்க, ராத்திரி இல்லை. அதுக்குன்னு ஒரு தனி டைம் வச்சு நற்கரணை மட்டும், திருவிருந்து ஆராதனை மட்டும் தனியாக நடக்கும். மற்ற ஆராதனைலாம் இருக்காது. அன்னைக்கு அதை குறித்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசி பாதங்கழுவி அன்னைக்கு கர்த்தருடைய பந்தி நடத்துவார். சில சபையில் இருக்கிறது, அது ஒழுங்கின்படி செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் மாதிரியை காமிக்கிறேன். அப்போ என்ன செய்தார் அப்படின்னா, சீசருடைய கால்களை அவர் என்ன செஞ்சார், கழுவினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நான் சீசர் உங்களுடைய கால்களை கழுவினது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் கால்கள் என்ன செய்யுங்க, கழுவு. இது எதை காட்டுது அப்படின்னா, அவர் தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன், இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை என்ன செஞ்சார், கடைசி வரைக்கும் அவர் தம்மை தாழ்த்தினார். கடைசி வரைக்கும் அவர் மூச்சு போகிற வரைக்கும்
மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்படும். அப்போ அந்த அளவுக்கு அவருக்குள்ள தாழ்மை இருந்தது. அப்போ நீங்களும் ஒருவருக்கொருவர் தாழ்மை உள்ளவர்களா இருங்க. மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்க தாழ்மையா இருக்கணும். சிலது சும்மா நடுக்கும். நாம் நிறைய பேர் ஒரு சில ஆட்களை பார்த்து வாங்க 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 உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லாங்க. இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நம்மளை கண்ட எந்திரிப்பாங்க, ரொம்ப குனிஞ்சு இந்த கையெல்லாம் இப்படி அப்படிமா என்ன ரொம்ப டயலாக்லாம் பண்ணுவாங்க. இந்த உண்மையான தாழ்மை நமக்கு நல்லா தெரியும். உண்மையான தாழ்மை நமக்கு நல்லா தெரியும். சரி, தாழ்மை நமக்கு தேவை. தாழ்மை சபைக்கு தேவை. பெருமை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் ஏத்து நிற்கிறான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் முதல் ஸ்டெப்பே கிருபை தான். கிருபை இல்லை அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டிய செய்ய மாட்டோம். கிருபை தான் நம்மளை ரட்சித்தது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய. பைபிள் படிக்கிறதெல்லாம் நல்ல ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். இன்னைக்கு வைக்கிற பைபிள் அடுத்த வாரம் தான் எட்டு வரக்கூடாது. பைபிள் படிக்கணும் இல்லையா? படிங்க, அது நமக்கு நல்ல ஆலோசனை. பைபிள் படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகும், தேவையெல்லாம் போயிடும், உண்மைக்கு நம்ம அடிமையாயிருவோம், நீதிக்கு அடிமையாயிருவோம், தேவனுக்கு அடிமையாயிருவோம், கர்த்தருக்கு நமக்கு தொடர்பு சரியா இருக்கும். பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம். கிருபை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த கிருபை தாழ்மையினால நாம் அதை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எல்லாரும் கரங்களை சொல்லலோய்யா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தாழ்மை ஒழுக்கத்தை கிருபை. நிறைய காணிக்க கொடுக்கிறவனுக்கு கிருபை அப்படி சொல்லல. பெரிய சபையை கட்டி எழுப்பினவனுக்கு கிருபை அப்படி சொல்லல. இதெல்லாம் கிருபையினால நடக்கிற ஒரு காரியம். தாழ்மை. ஒரு மனிதனுக்குள்ள தாழ்மை இருக்கும், எண்ணம் தாழ்மையா இருக்கும். தாழ்வு எண்ணம் இருக்கிறது, கூச்சப்படுறது, அது தாழ்வு எண்ணம். தாழ்மைங்கிறது வேறு, தாழ்வு எண்ணம் வேறு. கூச்சப்படுறது, அடுத்த கூட பேசுறது கூச்சப்படுறது, சாப்பிட்றதுக்கு கூச்சப்படுறது, அது வேற. அது தாழ்வு எண்ணம். நம்மளை கொஞ்சம் எது நினைப்பாங்களோ, எனக்கு அதிகமாக உண்டு, இப்போ கொஞ்சம் முக்கால்வாசி குறைஞ்சிட்டு, நம்மளை கொஞ்சம் எதுவும் பேசிடுவாங்களோ, அதனாலே சில காரியங்களை யாரையாவது வச்சுதான் செய்வோம். தாழ்வு வேற, தாழ்மை வேற. அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினது போல நீங்களும் தாழ்மை உள்ளவர்களா இருங்க. மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏன்னா அன்னாளுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மிகவும் வேதனைப்பட்ட வாழ்க்கை அன்னாளுடைய வாழ்க்கை. அவன் எதிர்த்து பேசலை. அவளுக்கு ஒன்று தெரியும், அழுவா, கண்ணீர் வடிப்பா. தேவ சமுத்திரம் போய் கண்ணீர் வடிக்கதான் தெரியும் அன்னாளுக்கு. அவருடைய தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அவர் தாழ்மையை பார்த்தார். மரியாளுடைய தாழ்மையை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற ஒரு நல்ல தேவன். அப்ப இயேசு கிறிஸ்து இரண்டாவது சொன்னது, என்னை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தாழ்மை உள்ளவர்களா இருங்க. நான் செய்தது போல நீங்க செய்யுங்க. நான் என்ன செய்யறேன் நீங்க பாக்குறீங்களா, இதை அப்படியே நீங்க செய்யுங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்க, ஒருவருக்கு தாழ்மைப்படுங்க. என் கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம நிறைய காரியங்களை நம்ம வாசிக்கலாம். சரி, மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே, யோவான் 17ஆம் அதிகாரம்
அந்த 16 சோத்திரம் 17 வாசிப்போம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சரி, மூன்றாவது, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அப்போ இது எதை காட்டுகிற அப்படின்னா, நான் உலகத்துக்கு உரியவன் அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவன் அல்ல, உலகத்தினுடைய காரியத்துக்கு ஒத்து போகிறவன் அல்ல, நான் தேவனுக்கு ஒத்து போகிறவன். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். நான் எப்படி தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட காரியத்தில் இருக்கணும், அதே போல நீங்களும் ஒருவருக்கொருவர் நீங்களும் அப்படி என்ன செய்யணும், இருக்கணும். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வசனம் உண்டு 15 யோவான் 15ஆம் அதிகாரம் அந்த 19 வாசிங்க. 19, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ நீங்க உலகத்தோடு ஒத்து போனா உலகம் உங்களை சிநேகிக்கும். நாங்கள் அப்படிதாப்பா இருப்போம் அப்படின்னா மாமானுக்கும் பிடிக்காது, மச்சானுக்கும் பிடிக்காது, அத்தானுக்கும் பிடிக்காது, அத்தைக்கும் பிடிக்காது, மைனிக்கும் பிடிக்காது. அவங்களுக்கு ஏற்ற பிரகாரம் நாம் நடப்போமானால், ஆனால் அவங்க சொல்றது எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. தேவனுக்கு ஒத்து போகாத காரியத்தை குறித்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்ய, நாளைக்கு அவங்க தயவு வேணுமே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கர்த்தருடைய தயவை நம்ம என்ன செய்ய முடியாது, இழந்து போயிடும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு எதுவுமே உடனே தெரிஞ்சா நம்ம உடனே மாறுவோம். நமக்கு உடனே எதுவுமே தெரியாது. இதெல்லாம் காலப்போக்கில் மாறும். அன்னைக்கு நாம ரொம்ப கஷ்டமா தெரியும், ஐயோ நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோமே, அதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லையா. நிறைய விஷயத்தில் நம்ம அப்படி சொல்லுவோம், நம்ம சொல்றோம். நானே சொல்லியிருக்கிறேன், இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமே, அதனால நமக்கு இவ்வளவு பாதிப்போ அப்படின்னா அந்த மாதிரிலாம் யோசிக்க சொல்லும். ஆனால் அன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், நாம மனுஷரை பிரியப்படுத்த நம்ம அந்த காரியத்தை அனுமதிச்சிடும். என்ன செய்ய, வருத்தப்படுவாங்க. சரி, அவங்க வருத்தப்படுவாங்க. நான் சில சுவாசம் உள்ள மனுஷன், நான் வருத்தப்படுவேன். அப்ப இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர் வருத்தப்பட மாட்டாரா இல்லையா? அதுதான் நம்ம பார்க்கணும். எவ்வளவு பெரிய தெய்வம் நம்மளை ரட்சித்தாரே. அவங்க ஏதோ நம்ம கூட பிறந்திருக்கலாம், இரத்த சம்பந்தமான உறவா இருக்கலாம், ஏதாவது நமக்கு ஒரு விதத்தில் உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா அதை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் மாற்றுவதற்கு இரத்தம் சிந்தினாரே, சிலுவையில் மரித்தாரே. அது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான காரியம். அப்ப அந்த தெய்வம் நம்மளை வருத்தப்பட மாட்டாரா? நம்ம செய்யறோம் தெரியும், நமக்கு நல்லா தெரியும், ஐயோ கர்த்தருக்கு பிடிக்காது, என்ன செய்ய, அவங்களை பிரியப்படுத்தணுமேன்னு செய்யறோம். துணிஞ்சு நில்லுங்க, பிரியப்படுத்தணும் அவசியமே கிடையாது. கர்த்தரை பிரியப்படுத்துங்க, அவர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். கண்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்மை பிரியப்படுத்தாம, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சை கேட்டு அவங்கள பிரியப்படுத்த நமக்கு எப்படி இருக்கும் இல்ல? பெத்தது நம்ம, சோறு போடுறது நம்ம, படிக்க வைக்கிறது நம்ம, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அழகு பார்க்கறது நம்ம வேற யாரையோ கனப்படுத்திட்டு இருக்கிறோம். அவர் சாப்பாடை சாப்பிட்டுட்டு
அவருடைய கிருபையை நம்ம வச்சுக்கிட்டு வேற யாரையோ என்ன செய்கிறோம், பாலிஷ் போடுறோம், அவங்களுக்கு அந்த மாதிரி பேசுகிறோம். நான் பேசியிருக்கிறேன், மாறிட்டேன். அவங்கள பிரியப்படுத்தணும். அவங்க நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கும். ஆரம்ப நாட்களில் என்ன இருந்தது, ஆரம்ப நாட்கள் அதிகமாக இருந்தது. ஒருத்தங்களை தக்க வைக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டே. ஆரம்ப நாட்கள் ஊழியம் அப்படிதான் இருந்தது. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம். ஆனால் அது எங்களுக்கு இன்னைக்கு பலன் கொடுக்கல. அது நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்றேன். நாங்கள் அதையும் ஒரு ஊழியமாக நினைச்சோம், அது எங்களுக்கு இன்னைக்கு பலன் கொடுக்கல. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் எங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். அதனால சபையோ ஊழியத்தை வளர்க்க முடியல. அதை நான் சொல்றேன். தேவனை பிரியப்படுத்தினார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உலகத்துக்கு ஒத்து போகிற ஒரு காரியம் அல்ல. ஏற்கனவே ஒத்து போகிற காரியத்தில் இருந்துதான் தேவன் ரட்சித்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். சொல்லலாம், பாலாக்கு சொல்லலாம் இல்லையா, தேசத்தை மூடுற ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படிங்க. அது ஜாதிகளோடு கலவாத ஜானம் என்று பிள்ளையாம சொல்லுகிறான். அது யாரோட ஒட்டாதுப்பா, அது டச் பண்ணாங்க, உரசிக்கிட்டுலாம் போக தனிச்சே நிற்கும். நம்ம குடும்பத்தில் நம்மளை கண்டா அப்படி அப்படி சொல்லணும். கல்யாணத்துக்கு வருவாங்க, விசேஷங்களுக்கு வருவாங்க, ஆனால் எப்பவுமே அவங்க தனிச்சே தான். அவங்களோட சந்தோஷமா இருக்கிறோம். நம்முடைய மனசு என்னைக்குமே கர்த்தருக்காக விகற்பமா தனித்து நிற்கணும். கத்மயம் அல்லேலூயா. அப்படிதான் கண்டுபிடிச்சான் ஆமான். இஸ்தருடைய இதில் பார்க்குறோம் இல்லையா, ஒருவித கூட்டம் ஜனம் வித்தியாசமா உள்ள இருக்குத. இப்படி பார்த்தோம்னா 1-2 தனியா தெரியுத. அதெல்லாம் தேவ ஜனம். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. பார்த்தா வித்தியாசமா இருக்கும். குடும்பத்தில் 10 பேர் இருந்தா, குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் நீங்க வித்தியாசமா இருக்கணும். உன் வார்த்தை வித்தியாசமா இருக்கணும், உன் பார்வை வித்தியாசமா இருக்கணும், உன் செயல்பாடு வித்தியாசமா இருக்கணும். சொல்லணும், எதுவும் ஒட்டாது. ஏதோ ஒரு கிறிஸ்தவ பைத்தியம் அப்படியே சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாதிரி சொல்லுவீங்க. ஒத்து போகாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு பெரிய பாதிப்பை உண்டு போகும். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால நான் தைரியமா நான் சொல்றேன். நான் நிறைய விஷயம் அனுபவத்தில் தான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தரை பிரியப்படுத்தாமல் அப்புறம் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவரே அப்படி சொல்லி. மனுஷரை பிரியப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சதுனால உன்னுடைய பலன் நான் அனுபவிச்சிருக்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் அறியாத இடத்துல கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அது நாமத்து மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. நான் உலகத்தோடு ஒத்து போகிறவன் அல்ல. உலகத்தை நேசிக்கிறார், இந்த உலகத்தை ரட்சிக்கிறார். உலக காரியங்களுக்கு ஒத்து போகிற காரியம் அல்ல. நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று நான் சொல்லக்கூடாது. இயேசு சொன்னார். அல்லேலூயா. அப்பதான் சபை வருகையில காணப்படும். இந்த சபை அப்பதான் வருகையில காணப்படும். உலகத்துக்கு ஒத்து போறதில்ல. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அதை செஞ்சா என்ன ஒரு 5 நிமிஷம் காரியங்க. கர்த்தர் விரும்புகிறாரா? கர்த்தர் விரும்பாத காரியத்தை உலகத்தாரை போல உங்க வாழ்க்கையில எதையும் நீங்கள் அனுமதிக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என்னை போல மாறுங்க. அது ஆண்டவர் சொல்றாரு. அது அவர்களுக்கு என்ன செஞ்சார்? மாதிரியை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். வசனம் 17 சோத்திரம். உம்முடைய, அதாவது அது அந்த இதில் இல்லையா, பாதங்கள் ஒரு இதில். சரி,
தாழ்மையில. அப்ப எல்லாமே நமக்கு செஞ்சு காமிக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சொல்லுவையா, நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். உலகத்தை சரிப்படுத்த முடியாத காரியம் ஜெபத்துல சரிப்படுத்தணும். அவங்களை போல செஞ்சு நம்ம சரிப்படுத்த முடியாது. நம்ம சொல்றோம், நம்ம அவங்களோட இப்படி ஒட்டுனோம்னா அவங்க அதெல்லாம் ரசிக்கப்பட மாட்டாங்க. அதெல்லாம் ரசிக்கப்படவே அவங்க ரசிக்க ஒரு காலம் பட மாட்டோம். இல்லை, அவங்களோட நெருக்கமாக இருந்து அவங்களோட இருந்தால் தானே அவங்க ரசிக்கப்படவே மாட்டோம். பழக்க வழக்க வித்தியாசமாக இருந்தால் உன்னை பார்த்து அவன் ரசிக்கப்படுவான். கத்மயம் உண்டாலும் ஐயா, பழக்க வழக்க வித்தியாசமாக இருக்குது. என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போத, ஜோம் பண்ணுத அப்படின்னு அவனா ஒரு நாளைக்கு உணர்வான். அவங்க ஒரு நாளைக்கு உணர்ந்து நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை பின்பற்றுவாங்க. அவங்க கூட போய் தான் திருப்ப முடியாது. தேவன் நல்லவர். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக யோவானின் சோத்திரம். லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். லூக்கா 22 39 40 வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்க முடிப்போம். 39 40. அப்போ நீங்கள் அப்ப அவர் ஜெபம் பண்றாரு இல்லையா, தெரிஞ்ச பகுதி தானே. அப்போ சோதனை காலத்துல சோதனையை மேற்கொள்வதற்கு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் தள்ளி போய் ஜெபம் பண்றார் இல்லையா, அது நமக்கு எல்லாம் தெரியும். அண்ணா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. சோதனை காலத்துல நீங்க சோர்ந்துடக்கூடாது. சோதனை காலத்துல நீங்க சோர்ந்துடக்கூடாது. நீங்க சோதனைக்கு உட்பட்ட கூடாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவர் என்ன செய்தாரோ அதை அப்படியே நமக்கு என்ன செஞ்சா சொன்னார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடிகாரம் கண்ணுக்கு தெரியல, கண்ணாடி போட தான் தெரியும் தூர பார்வை. வண்டியில் வரும்பொழுது என்னை பார்க்கலன்னு யாரும் சொல்லப்படாது. பக்கத்தில் வந்தால் கூட தெரியாது. சில அசை வச்சு தான் நேரம் இருக்குமோ அப்படின்னு நம்ம தெரியும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆமாம், கண்ணாடி போட்டால் தான் கொஞ்சம் ஓரளவு தெரியும். சரி, அப்போ அவரை போல நம்ம ஜெபம் பண்ணணும். அவர் எப்படி சோதனைக்கு உட்படாதபடி சோதனை மேற்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் ஜெபித்தாரோ அதே போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க சோதனைகளை மேற்கொள்ளணும், சோதனைக்கு உட்படக்கூடாது. என்னை போல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்க பாஸ்டர் போல அப்படின்னு சொல்லல, ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்காரு அவரை போல அப்படின்னு சொல்லல, என்னை போல, இயேசுவை போல. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. இயேசுவை போல அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய். நாம செய்வதற்கு அவர் செஞ்சு காமிச்சார். அதுதான் தெய்வம். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் பேசுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் என்ன செய்வார்? பேசுகிற நல்ல தெய்வம். வார்த்தையினால பேசுவார், வார்த்தையினால பேசுவார். அப்ப அவர் என்ன செய்தாரோ அதை அப்படியே சொன்னார். நான் ஜெபம் பண்றேன், சோதனைக்கு உட்படாதபடி நான் ஜெபம் பண்றேன், சோதனையை மேற்கொள்ள நான் ஜெபம் பண்றேன். ஆனா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற தெய்வம். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா.
அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவருடைய சத்தத்தை நாம கேட்க முடியும், அவருடைய தரிசனத்தை நாம காண முடியும். பைபிள் படிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வார்த்தையினால பேசுவார். செய்தி நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். அவங்க கொள்கையில சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு தவறான காரியம் வெளியே வந்ததுனால அந்த தவறுக்கு அதை போட்டு காமிச்சாங்க. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வத்தை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அது 3வது காலையில் சொல்லலையா?